விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்புத்த சக்கரத்தின் 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானம். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சிம்மராசிக்கு கோச்சார நிலைகள் மிக அருமையாக இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு வேண்டிய கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது. ராசிக்கு வேண்டிய கிரகம் ராசிநாதன், ராஜயோகாதிபதி செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அடுத்து புதன் 2-5 கூடியவன், தன குடும்ப வாக்குஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி. அடுத்து குரு பகவான் ராசிக்கு 5-8 கூடியவர். இந்த 4 கிரகங்களுமே நல்லா இருக்குது. பொதுவாக சிம்ம ராசிக்கு செவ்வாய் குரு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. குரு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, சந்திர சாரை எடுத்திருக்கிறாரு. அடுத்து குரு செவ்வாய் சாரத்துக்கு போகிறாரு. அடுத்து ராசிக்கு 11ஆம் இடத்துல அளப்பரிய பலன்களை கொடுக்குறாரு. செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. சரியா நேர்களே, வக்கர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில் பயணிக்கிறாரு. 24/2/2025 வக்கர நிவர்த்தி அடைஞ்சு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்குறாரு. இது ஒரு பெரிய மகாதன யோகம், கோடீஸ்வர யோகம் சொல்லுவாங்க. கோடீஸ்வர யோகம் உண்டாகிறதுக்கு முகாந்திரம் இருக்குது. உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த யோகம் நடக்கும். சரியா நேர்களே, ரைட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் ஜாதகத்தில் இருக்குது. ஜாதகத்தில் கண்டிப்பாக பார்த்துடலாம். ஜாதகத்தில் லக்கண ரீதியாக ராசி ரீதியாக அதிர்ஷ்டம் என்னென்னு பார்க்கலாம். அதுபோக மச்சம்னு ஒன்று இருக்குது. மச்சம் இருக்குது அப்படிம்பாங்க. சில பேருக்கு லக்கு அடிக்கும். அப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை அவனுக்கு மச்சம் இருக்குடா, மச்சம் இருக்கிறதுனால தான் அவனுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகுது, தொட்டதெல்லாம் தொடங்குது, எதையும் செட் பண்ணுறான்ப்பா, எதனாலும் கரெக்ட் பண்ணிடுறான், செட் பண்ணிடுறான், நல்லா அமைதாப்பா, அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல மச்சம் இருக்குப்பா அப்படிங்கிறோம். ஸோ மச்சம் முக்கியமான விஷயமா பார்க்குது. நம்ம உடம்புலே இருக்குது, ஆனால் நமக்கு தெரிய மாட்டேக்கு. அதாவது இருக்கிறத ஒன்றை நம்ம தெரியாமல் அலைஞ்சிட்ருக்குறோம். நம்மக்கிட்ட இருக்குது, பட் அந்த மச்சம் எந்த இடத்துல இருக்குது, எப்படிப்பட்ட மச்சமாக இருக்குது, அந்த மச்சம் நமக்கு எதை செய்யும், அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். முக்கியமான வீடியோ. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அந்த வீடியோ வச்சுக்கலாம். இதில் நான் சில கோச்சார பலன்களையும் சொல்லுவேன். நான் கோச்சார பலன்கிறது இன்றைக்கி தேதிக்கு, சரியா, இன்றைக்கி தேதிக்கு உள்ள பலன்கள். ஆனால் இந்த மச்சம் மச்சத்தை பற்றி சொல்கிறது வாழ்நாள் உள்ள பலன்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு, இந்த அமைப்பில் இருந்தவங்களுக்கு இந்த யோகம் கிடைக்கும். அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கோச்சாரத்தில், அதாவது நடைமுறையில் கிரகங்கள் நல்ல நிலைமையில் வரும்போது கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை செய்யும். அதாவது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க. அண்டம்னா என்ன, உலகம். பிண்டம்னா நம்ம உடல். அதாவது அண்டத்துக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. பிண்டம்னா என்ன, நம்ம உடம்புல உள்ள சில குறியீடுகள். இந்த மச்சம்ங்கிறது ஒரு முக்கியமான குறியீடு. அது அதிர்ஷ்ட குறியீடாகவும் இருக்கலாம், துரதிர்ஷ்ட குறியீடாகவும் இருக்கலாம். அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். பொறுமையாக பாருங்கள். நம்ம வீடியோவில் இப்போ சூப்பர் தேங்க்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் மெம்பர்ஷிப்புக்கு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன், அதையும் நீங்கள் லாக்இன் பண்ணலாம். மெம்பர்ஷிப்புக்கு வர்றவங்களுடைய கவுண்ட்ஸை பொறுத்து தனிப்பட்ட ஜாதக அமைப்பு போடுவோம். நாங்கள் உங்களுக்கு ராசி அமைப்புகளில் போடுவோம். சிம்ம ராசிக்குன்னு நல்ல குவாலிட்டியாக நல்ல விதமாக போடுவேன். க்ளோஸாக மானிட்டர் பண்ணுற மாதிரி வீடியோக்கள் போடுவோம். உங்களுக்கு அது நல்லபடியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்கள் சாய்ஸ் தான், சரியா நேர்களே. பட் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டுமே எனேபிள் பண்ணியிருக்கிறேன். அதுபோக நம்ம சேனலை பார்க்குறவங்க ரிட்டர்ன் வியூவர்ஸ், அவங்களுக்கு கூடான நன்றி. ரிட்டர்ன் வியூவர்ஸ்னு யார், பார்த்தவங்க திருப்பி பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி. பொதுவாக நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாதக பாதங்களை சொல்கிறேன். சிம்ம ராசிக்கு எதுவாக இருந்தாலும் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன், சரியா நேர்களே. ஏன்னா அஷ்டமச்சனின்னு ஒரு இதில் இன்றைக்கி இருக்கிறீங்க. கண்டகச்சனி முடிஞ்சு அடுத்த அஷ்டமச்சனி வருது. பயப்படாமல் இருங்க, சரியா. நான் சொல்கிற போதி ஜோதியத்தில் நம்ம சொல்கிற அந்த தகவல்களை கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணிட்டேன்னா நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ராசி பலனை சொல்கிறத காட்டிலையும் உங்களுக்கு யோகா பலன்களை நிறைய சொல்லுவேன். உங்களை டியூன் பண்ணி விடுவேன். நீங்கள் இதுக்கு தகுதியானவர்கள். ஒரு மனிதனுக்கு தன்னை அறியணும். அனுமாருக்கு அனுமார் பலன் தெரியாதான், அதான் சொல்லுவாங்க. அனுமார் பலன் தெரியாது. அதுமாதிரி சிம்ம ராசி நேர்களுக்கு சிம்ம ராசி உடைய பலன் தெரியாது. பலன் தெரியாமல் நம்ம அப்படியே இருப்போம், கிணத்து கொள்ளப்படாத கல் மாதிரி இருப்போம், சரியா. அதனால் நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சு வரணும், விழிக்கணும், சரியா. தூங்குறவன் எந்திக்கிற மாதிரி நீங்கள் எழுச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்டம் தான். கோடிக்கணக்கில் உங்களுக்கு பணம் கொட்டும். இன்றைக்கி கோடிங்கிறது சாதாரண விஷயமாகி போச்சு, சரியா நேர்களே. நீங்கள் ஒரு வருஷம் பல்ல கடிச்சு வேலை பார்த்தீங்கன்னா கோடியை சம்பாதிச்சிடலாம், சரியா. ரொம்ப ஈஸியாக போச்சு. கோடிலாம் சாதாரண ஆகி போச்சு. நல்ல ஒரு 2 பேர் வச்சு வியாபாரம் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபா சம்பாதிக்கலாம் லாபம். 1 லட்சத்துக்கு விற்பனை ஆச்சுன்னா 10% நிற்கும். 10,000 குறைஞ்சது 10%. நல்லா பண்ணோம்னா 20% நிற்கும். 20,000 மாதத்துக்கு 60,000, சரியா. 12 மாதம்னா முடிஞ்சு போச்சு. சரி, 1 லட்சத்துக்கிட்ட வந்துடும். இப்போ 2 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா 1 கோடி கிட்ட வந்துடும். நீங்கள் 2 வருஷம் நல்லா தாக்கு பிடிச்சி ஒரு வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 கோடி கிட்ட இங்கே சம்பாதிச்சிடலாம், சரியா நேர்களே. அதில் செலவு போக உங்களுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 1 கோடி கிட்டனாச்சும் நிற்கும். முதலீடு, செலவு, போக்குவரத்து எல்லாம் போக பாதிக்கு பாதி நிற்கும். வியாபாரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த பிஸ்னஸ் மைண்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு கடையில் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி விற்றீங்கன்னா கண்டிப்பாக 20% நிற்கும், 200 ரூபா நிற்கும். 1000 ரூபாய்க்கு இப்படி இருக்குது. ஒரு நாளைக்கு 1 லட்சம் போகுதுன்னா 20,000 நிற்கும். மாதத்துக்கு 6 லட்சம் ரூபா, 6 பன்னெண்டா 72, முடிஞ்சு போச்சு. 72 லட்சம்.
2 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா 1.5 கோடி. இப்படி தான் கணக்கு போடணும். அதாவது பிழைக்கிற பிள்ளை வந்து பிழைக்கிற பிள்ளைக்கு பிச்சு நஞ்சான்னு சொன்னாங்களாம். அது மாதிரி பிழைக்கணும், நம்ம முன்னேறணும்னா எல்லாத்தையும் உதறி போட்டு வெளியே வந்துடணும். சரியா? இந்த உலகம் காத்திருக்கு, எப்படா சிம்மராசிக்காரன் வெளியே வருவான், இவனை ஏற்றுக்கணும்னு. ஏன்னா கிரக நிலை நல்லா இருக்குது. வெளியே வாங்க, கையை காலை தட்டிட்டு உதறி விட்டுட்டு அப்படி சட்டை கலர் தூக்கி விட்டுட்டு வெளியே வாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. படித்தவங்களுக்கும் சரி, படிக்காதவங்களுக்கும் சரி, அவங்கவுங்க இயல்புக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கில் கிடைக்கும். காத்திருக்கும் போதே தூத்திக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால இந்நேரம் நல்லா இருக்குது. அதில் வந்து இந்த உடம்புல இந்த மச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மச்சம் வந்து சில பேருக்கு நல்லா வேலை செய்யும். அந்த மச்சம் எப்படி சார் அமையுது அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன் நான். நம்ம ஜோதிடத்தில் எல்லாத்துக்குமே தகவல் இருக்குது. ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா நீங்கள் ஒரு குழந்தை கருவில் பிறகுது, தாய் வயிற்றில். அது பிறக்கும்போதே வந்து சில கிரகங்கள் வந்து வெளிப்புற தோற்றத்தில் சில மாற்றங்கள் செய்யும். பொதுவாக ஒரு குழந்தை வந்து தாயோட கருவில் வந்து 255 நாள் இருக்கும். 255 நாளுக்கு மேலே வெளியே வந்துடும். சரியா? அதான் 9 மாதம் முடிஞ்சோடனே வெளியே வந்துடும் குழந்தை. 9 மாதத்துக்குள்ளே வந்துடும். அப்படி பார்க்கும்போது ஆண் குழந்தைன்னா சீக்கிரமே வந்துடும். எல்லாத்துக்கும் தெரியும். இது வயசானவங்களாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க எப்போ அது இது வரும்னு. அது மாதிரி இப்போ வந்து குழந்தை வந்து தாய் வயசில் இருக்கும்போது ஒவ்வொரு மாதத்துலையுமே ஒரு கிரகங்களுடைய தாக்கம் இருக்குது. அந்த கிரகங்களுடைய தாக்கத்தினால அந்த குழந்தை வந்து கருவிலிருந்து அது உருமாறி ரத்தம் வந்து அது வந்து புதரமெல்லாம் வளர்ந்து கைகால் வளர்ந்து அதுக்கு மூச்சு காற்று வந்து எல்லாம் வந்து தகுதியாகி வெளியே வருது. அப்படி வரும்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து உடல் மேற்பரப்பில் சில தாக்கம் நடக்கும், கிரகங்களுடைய தாக்கம். அது எந்த கிரகங்கள் பார்த்தோம்னா சனி பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான்கள், இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு தாக்கத்தை உண்டாக்குவாங்க. அவங்க தான் வெளிப்புற தோற்றத்தில் வந்து மச்சத்தை உண்டாக்குவாங்க. சரியா? ஒரு மனிதனுக்கு வந்து மச்சம் இருக்கும். மச்சம் இல்லாத மனிதன் யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கேயோ ஒரு பக்கம் மச்சம் இருக்கும். மச்சம் இல்லாமல் வந்து பிறக்கக்கூடாது, மச்சம் இல்லாமல் குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் குழந்தை பிறந்துச்சுன்னா அப்படியே குழந்தை பிறகு போயிட்டு பார்ப்பாங்க, மச்சம் எங்கே இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா குழந்தைக்கு மச்சம் இருக்கணும். வளர வளர தெரியும், பிறந்தனைக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து அப்போ தான் அதோடைய வளர்ச்சியெலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது வளர வளர தோல்லாம் உருமாறி நிறம் மாறி வரும்போது மச்சங்கள்லாம் நல்லா தெரியும். ஒரு 7 வயசு வரும்போது மச்சத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதுக்கு தான் குழந்தைகளுக்கு 7 வயசு ரொம்ப முக்கியம். 12 வயசு கூட ஜாதகம் எழுதி அதுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். ஸோ இப்படி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போக வேண்டாம். சனி பகவான், செவ்வாய், ராகு கேதுகள் வந்து உடம்புல மச்சத்தை வந்து உண்டாக்குது. அதில் சனி பகவான் வந்து கருப்பு கலர் மச்சம். சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா சில பேர் உடம்புல பார்த்தா கருப்பு கலர் மச்சம் நிறையா இருக்கும். செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா சிவப்பு கலர் மச்சம் இருக்கும். ராகு எதுகள் இருந்துச்சுன்னா வந்து எப்படி இருக்கும்னா சாம்பல் கலரில் இருக்கும், இல்லைன்னா பழுப்பு கலரில் இருக்கும். சரியா? இப்படி தான் வந்து உடம்புல மச்சங்களுடைய நிறம் மாறுபடுது. சிவப்பு, கருப்பு, இல்லைன்னா சாம்பார் அல்லது பழுப்பு. சாம்பல் கலர் பழுப்புன்னு சொல்லிக்கலாம். அந்த சில பேருக்கு சிவப்பும் கருப்பும் சேர்த்து கருஞ்சிவப்பாக இருக்கும், அப்படி திக்காக இருக்கும். சில பேருக்கு மச்சத்தை பார்த்தாலே பயப்படுற மாதிரி பெரிய மறு மாதிரி இருக்கும். ஸோ இப்படி 4 விதமான மச்சங்கள் வந்து நம்ம மனித உடலில் வந்து பறக்கும்போதே உருவாகிறது. அது வளர்ச்சி அடையும் போது அதோடைய தோற்றம் வந்து பெருசாக தெரியும். சரியா? எதுவுமே ஒரு பொருள் வந்து பரிமாண வளர்ச்சி அடையணும். அடைய அதோடைய மாற்றம் இருக்கும், அதோடைய தோற்றத்தில் ஒரு மாற்றம் வரும். இப்போ வந்து சிம்ம ராசிக்கு எடுத்துட்டோம்னா இந்த 4 கிரகங்களும் நல்லா இருக்குது. அதுதான் இந்த வீடியோவோட நோக்கமே. சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல வலு வளர்ந்துட்டாரு. இன்னைக்கு இழக்கிறாரு 23/2/2025 வலு வளர்க்குறாரு, அஸ்தமனம் அடைகிறாரு. கிட்டத்தட்ட மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் வலு வளர்ந்த நிலையில் இருக்கிறாரு. அடுத்து செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு 24ஆம் தேதி 24/2/2025 வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டு 11ஆம் இடத்துல அருமையான அமைப்பில் இருக்கிறாரு. அப்போ சனி பகவான், செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அடுத்து ராகு கேதுகள். ராகு வந்து 8ஆம் இடத்துல இருந்தாலுமே அருமையான அமைப்பில் இருக்கிறாரு. சுக்கிரன் கூட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. பரிவர்த்தனை உள்ள சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. அதுபோக புதன் போறாரு. உங்கள் ராசிக்கு 2-11 கூடியவன் புதன் வந்து வருகிற 27ஆம் தேதி ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போறாரு. 8ஆம் இடத்துல புதன் இருக்கலாம், நீசபங்க ராஜயோகத்தை கொடுப்பாரு. அவர் நீசம் அடைவார். அங்கே சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீசபங்கம் அடைஞ்சு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மறைந்த புதன் நிறைந்த பலன்களை தருவார். ஸோ 2-9 கூடியவனும் 8ஆம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுக்கறனால எதிர்பாராத விஷயம் நடக்கும். இவ்வளவுதான் வீடியோ. சொன்ன ஒரு விஷயத்தை முடிச்சாச்சு. 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத விஷயத்தில் பணம் வரும். பணம் எப்படி சார் வரும்? பணம் வந்து பல வகையில் வரும் சிம்மராசிக்கு. சரியா? அதைத்தான் நம்ம லட்சங்கிறோம், 1000ங்கிறோம், கோடிங்கிறோம். அதுக்கு வந்து இப்போ நேரம் கணிஞ்சு இருக்குது. இந்த மச்சம் இருக்கிறவங்களுக்கு இப்போ கூடுதலாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில்? இப்போ வந்து உடம்புல நான் சொல்கிறேன், சில தகவல்களை சொல்கிறேன். அந்த தகவலின்படி மச்சம் இருக்கிறவங்களுக்கு நல்ல கூடுதல் யோகமாக இருக்கும். பொறுமையாக வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுங்க. அதை அனுப்புனீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவேன் உங்களுக்கு நான். சரி நேயர்களே, இப்போ மச்சம் வந்து பொதுவாக வந்து கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னா கருப்பு கலரில் மச்சம் இருக்கிறவங்களுக்கு மச்சத்தோட அம்சத்தெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து யோகம் சொல்கிறேன் நான். சரியா? எந்த இடத்துல இருந்தால் யோகம்னு கடைசியாக சொல்கிறேன். அதுபோக மனிதனுக்கு உடம்புல பல இடத்துல மச்சம் இருக்கும். அந்த மச்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்கள் உடல் நலத்தில் உங்கள் உடம்புல உள்ளதை பற்றி தான் பேசுகிறேன் நான்.
சரியா? தனியாக யாரை பற்றி பேசலை. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு உடலில் மச்சம் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலன்கள், அதுக்கடுத்து இப்போ அட் பெர்சென்ட் எந்த இடத்துல இருந்தால் யோக பலன்கள் இருக்கும், அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அதை சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. பொறுமை தான் ரொம்ப முக்கியம். பொறுமை உடையார் எல்லாம் உடையார். சரியா நேர்களே? போதி ஜோதிடத்தில் போடுற வீடியோக்களை பார்த்தாலே ஓரளவு நீங்கள் பதப்பட்டுருவீங்க, பழிக்கு வந்துடுவீங்க. ஏன்னா நான் வந்து ஜோதிட ரீதியாகவும் சொல்லுவேன், ப்ராக்டிக்கலாகவும் பேசுவேன், அதுக்குண்டான பரிகார வழிபாடையும் சொல்லுவேன். இதை நீங்கள் சரிவிகிதமாக செஞ்சுட்டாலே நீங்கள் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. இருக்கிற கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுவீங்க. சரியா? மலையில் போகிறவனுக்கு ஒரு கொடை கிடைக்கிற மாதிரி, வெயிலில் போகிறவனுக்கு ஒரு மரத்தடி வேப்ப மரத்தில் நிழல் கிடைச்ச மாதிரி ஏதோ ஒரு நல்லது நடக்கும். சரியா? அப்படித்தான் என்றைக்குமே நான் பலன் சொல்லுவேன். இல்லை அதெல்லாம் சொல்கிறது கிடையாது. வேத ஜோதிடத்தில் அந்த அமைப்பு இருக்குது. கிரக அமைப்பு இருந்தால் தான் பலன்களை சொல்லுவேன். கிரக அமைப்பு இல்லாமல் நான் பலன்களை சொல்கிறதே கிடையாது. சில நேரங்கள் கூடுதலாக வழிபாடு சொல்லுவேன். ஆன்மீக ரீதியாக இந்த கோயிலுக்கு போங்க, அந்த சாமியை கும்பிடுங்க சொல்லுவேன். அது உள்ளது தான். எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம், ரைட்டு. இப்போ எப்படி சார் கருப்பு கலர் மச்சம் இருக்குது அப்படின்னா, கருப்பு கலரில் மச்சம் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. சரியா? கொஞ்சம் எதுக்குமே கஷ்டப்படணும். எதுவுமே முதல்ல கிடைக்காது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இவங்க செய்யணும். ஏன்னா சனி பகவானோட ஆதிக்கம் 7 8ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு இவங்க வேலை செய்யணும். மற்றவங்ககிட்ட சீக்கிரமாக கூட்டின்னு செய்ய முடியாது. இப்போ சிம்ம ராசியில் கருப்பு கலர் மச்சம் இருக்கிறவங்களுக்கு இயல்பு எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு வந்து திருமண தாமதமாக இருக்கும். திருமண உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும். எதையும் அலைஞ்சு திரிந்து செய்ய முடியாது. திருமணத்துக்கு பின்னாடி தான் கையில் காசு பணம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு ரெண்டு தரப்பட்ட வாழ்க்கை இருக்கும். அதாவது பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ்க்கை போகும். இவங்க குறிப்பாக மனைவி கிட்ட நல்லபடியாக போகணும். சரியா? மனைவி அனுசரித்து போனாங்கன்னா அந்த கருப்பு கலர் மச்சம் இருக்கிறவங்க வந்து வாழ்க்கையில் சிறக்கலாம். சரியா? நல்ல நிலைமைக்கு போகலாம். மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க. சரியா? இந்த கருப்பு கலரில் மச்சம் இருக்கிறவங்க வந்து இந்த 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 அமைப்பில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்து வந்து சாம்பல் கலரில் இருக்குது, ஆஷ் கலரில் இருக்குது, பழுப்பு கலரில் இருக்குன்னா வந்து இவங்களுக்கு நல்ல திறமை இருக்கும், டேலண்டாக இருப்பாங்க, நல்ல வருமானம் நல்ல நிலைமையில் இருக்கும், வாழ்நாள் முழுவதும் நிரந்தர வருமானம் இருக்கும். அதுதான் முக்கியம். குழாயில் வந்து சில குழாயில் தண்ணி நிரந்தரமாக வந்துட்டு இருக்கும், சில குழாயில் வாரத்துக்கு ஒரு நாள் தான் தண்ணி வரும். அது மாதிரி இந்த சாம்பல் கலரில் மச்சம் இருக்கிறவங்களுக்கு வந்து கிரே கலர்னு சொல்லலாம், அல்லது பருப்பு கலர்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து திறமையும் இருக்கும், அதுக்கேற்ற வருமானம் நிரந்தரம். இவங்களாம் மேக்ஸிமம் அரசு வேலையில் இருப்பாங்க. இன்றைக்கி அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் நிரந்தரமான வருமானம். மாதம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா டங்குன்னு மணி அடிச்சிடும், சம்பளத்தை போட்டுருவாங்க. அடுத்து வந்து வெள்ளை கலரில் சிலருக்கு மச்சம் இருக்கும். வெள்ளை கலரில் வந்து ரேராக தான் இருக்கும். சரியா? ரேராக சிலருக்கு வெள்ளை கலரில் மச்சம் இருக்கும். இவங்க துணிச்சலாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எதுவுமே எதிர்நீச்சல் போட்டு தான் மேலே வருவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து எதுலையுமே வந்து கொஞ்சம் ட்ரேடிங்கில் இதாக இருப்பாங்க. தொழில் ட்ரேடிங்கில் வந்து நல்ல ஒரு இதாக இருப்பாங்க. சில பேருக்கு மச்சம் வந்து சிகப்பாக இருக்கும். சரியா? இவங்க வந்து எதுலையுமே வந்து ஜாலியாக இருப்பாங்க. சிவப்பு கலர் மச்சமாக இருக்காங்க, உல்லாசத்தை விரும்புவாங்க, மந்திர தந்திரம் இருக்கும், நுட்பமாக இருப்பாங்க, எதையுமே வந்து கலகலப்பாக இருப்பாங்க, எல்லாரோடையும் நல்லபடியாக பழகுவாங்க. சரியா நேரில்? இப்படி 4-5 விதமாக மச்சம் இருக்கிறவங்களுடைய கேரக்டர் இருக்குது. அதனால் உங்களுக்கு உடம்புல எந்த இடத்துல மச்சம் இருக்குது, என்ன கலரில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எந்த இடத்துல மச்சம் இருந்தால் என்ன பலன்கள், அதை சொல்லிவிட்டு யோக பலன்கள் சொல்கிறேன் நான். ஏன்னா எதுவுமே வந்து முறைப்படி செய்யணும். ஏன்னா இந்த மாதிரி வீடியோவில் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா உடம்புல இருக்கிற மச்சத்தினால நமக்கு இவ்வளோ பலன்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம பலன்கள் நம்மகிட்டே இருக்குது. அதுதான் சொன்னேன், அனுமார் பலன் அனுமாருக்கு தெரியாது. அது மாதிரி நம்ம பலன்கள் நமக்கே தெரியாது. நெற்றியில் மச்சம் இருக்குது சார் எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க, அது எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல. நெற்றியில் மச்சம் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் விசேஷமாக இருப்பாங்க, அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிப்பாங்க, நல்ல விருப்பமான வாழ்க்கையாக இருக்கும், கணவன் மனைவிகிட்ட வந்து நெருக்கமாக இருப்பாங்க. இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நெற்றியில் மச்சம் இருக்கிறவங்களுக்கு. கண்ணில் மச்சம் இருக்குது சார் அப்படின்னா சிலர் கண்ணில் மச்சம் இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து 30 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையில் யோகம் இருக்கும், காதல் திருமணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி சுதந்திரமாக இருப்பாங்க, ஃப்ரீபேர்டாக இருப்பாங்க, யாருக்கும் கட்டுப்பட்டு நடக்க மாட்டாங்க, தான் என்ன நினைக்கிறோமோ அதை செய்வாங்க. சிலவருக்கு மூக்கில் மச்சம் நடக்கும், மூக்கில் மச்சம் இருக்கும். சிலர் சினிமா நடிகர்கள்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், படத்துலேயே மூக்கில் மச்சம் இருக்கும், மூக்கு ஓரம் இருக்கும், இல்லை மூக்குக்கு மேலே இருக்கும், மூக்கு நுனியிலையும் இருக்கும். மூக்கில் மச்சம் இருக்கிறவங்க வந்து சிடு சிடுன்னு இருப்பாங்க. சரியா? கொஞ்சம் கெடுபடியாகவும் இருப்பாங்க. மூக்கில் மச்சம் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வெகுஜன தோறப்பில் கிட்டிக்காரனாக இருப்பாங்க, மக்கள் பணி நல்லா செய்வாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு துணிமணிலாம் நல்லபடியாக இருப்பாங்க. சில நேரங்களில் வந்து பற்றேட்டு இருப்பாங்க. சரியா? என்னடா போதுரா வாழ்க்கைன்னு பற்றேட்டு இருப்பாங்க, மூக்கு முனையில் மச்சம் இருக்கிறவங்க. அடுத்து உதடுகளில் மச்சம் இருக்கும், உதட்டுக்கு மேலே சிலவருக்கு மச்சம் இருக்கும். உதட்டுக்கு மேலே மச்சம் இருக்கிறவங்க வந்து நல்ல கையில் காசு பணம் இருக்கும், நல்ல பணப்புழக்கமாக இருக்கும், நல்லா படிச்சிருப்பாங்க. சரியா நேர்களே? இவங்களுக்கு வந்து நல்லா வரும், படிப்பு வந்து நல்லா வரும். அதே மாதிரி டிராயிங் வரைகிறது, ஓவியம் வரைகிறது, சிற்பம், அது வந்து கட்டடம் ஆர்கிடெக்ட் வேலை படிக்கிறது, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சு ஆர்கிடெக்ட் வேலை பார்க்குறது, கட்டட சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறது, இது மாதிரி இதில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க. நல்ல ஒரு அமைப்பில் வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் இருப்பாங்க இந்த உதட்டில் மச்சம் இருக்கிறவங்க சிம்மராசியில்.
அடுத்து முகவாயில மச்சம். சரியா, முகவாயில மச்சம் இருக்கிறது வந்து நல்ல அம்சமாக இருக்கும். இவங்களாம் தைரியசாலியாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து டாக்டர் வேலை படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சரியா, வைத்திய சம்மந்தப்பட்ட தொழிலில் நல்ல கெட்டிக்காரனாக இருப்பாங்க. இருந்த போதிலும் தேக ஆரோக்கியம் கொஞ்சத்தில் கவனம் வச்சுக்கணும். ஆனால் குடும்ப வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். இப்படி சில அமைப்பு இருக்கும். சில பேர் காதில் மச்சம் இருக்கும். காதில் மச்சம் இருந்தால் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, காதில் வந்து சுமாரான பலன் தான் கொடுக்கும். ஆனால் தொழில் டெக்னிக்கலாக இருப்பாங்க. தொழில் பயிற்சி நல்லபடியாக இருக்கும். டெக்னிக்கல் கோர்ஸ் படித்து நல்ல விதமாக முன்னேறுவாங்க. இவங்களாம் இந்த பாலிடெக்னிக், ஐடிஐ, இன்ஜினியரிங் படித்தாங்கன்னா நல்ல விஷயத்தில் முன்னேறுவாங்க. அதுக்கடுத்து நாக்கில் மச்சம் இருக்கும். இது ரேராக தான் இருக்கும். நாக்கில் மச்சம் இருக்கும். பார்த்துருக்கேன், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இவங்க வந்து ஆராய்ச்சியாளராக இருப்பாங்க, சயின்டிஸ்டாக இருப்பாங்க. எதையுமே ஆராய்ச்சி மனப்பான்மையில் இருப்பாங்க. பெரிய பெரிய சயின்டிஸ்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் இனிவராக இருப்பாங்க. நண்பர்களுக்கு வேண்டியவனாக இருப்பாங்க. நண்பர்களோட சுற்றுவாங்க. ஆள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. ஈகை, இரக்கம், கருணை, காரணியம் எல்லாமே இருக்கும். சில பேர் கழுத்தில் மச்சம் இருக்கும். கழுத்தில் மச்சம் இருக்கிறவங்களை வந்து இவங்களுக்கு வந்து எப்படின்னா நல்லா ஆள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா ஹேப்பியாக இருப்பாங்க. ஆனால் இவங்களை வந்து எல்லாத்துக்கிட்டும் நல்ல ஃப்ரீ மைண்டாக பழகுவாங்க. பொறாமையே இருக்காது. சூதுவாதி இதெல்லாம் இல்லாமல் வெள்ளந்தியாக இருப்பாங்க இந்த கழுத்தில் மச்சம் இருக்கிறவங்க. ஆமாம் சார், எனக்கு கழுத்தில் மச்சம் இருக்குது, நான் ஃப்ரீயாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு உடம்புல எங்கெங்கே மச்சம் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்களோ அதெல்லாம் போடுங்க. சரியா, நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பலன் சொல்வேன், கமெண்ட் பாக்ஸில் போடுவேன். அதுபோல் இன்னொரு தகவலை சொல்கிறேன். சிம்ம ராசிக்கு வந்து அடுத்து வருகின்ற காலத்தில் நான் நேரடியாக அப்பேர் ஆகி உங்களுக்கு ராசி பலன் சொல்லிட்டு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவேன். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நேரடியாக அப்பேர் ஆகி கமெண்ட் பாக்ஸ்லேருந்து கேள்வியில் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து கண்டிப்பாக பலன் சொல்வேன். அதனால் தொடர்ந்து பாருங்கள். சில பேர் இந்த பிறந்த தேதியில் அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஜாதகம் எப்படி இருக்குது, தசாபத்தி எப்படி இருக்குது, இப்போ என்ன அமைப்பு இருக்குது, அதுக்கு எந்த சாமியை கும்பிடலாம், இந்த தகவலாம் சொல்லுவேன் நான். சரியா, கமெண்ட் பாக்ஸ்லேருந்து எடுத்து சொல்வேன். அதனால் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளை கேளுங்க, உங்கள் தகவல்களை சொல்லுங்கள். உங்களுக்கு உடம்புல எந்த இடத்துல மச்சம் இருக்குது, அதனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் போடலாம். சரியா, எதுவுமே நம்ம தெரியப்படுத்தினா தான் அதுக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும். சரியா நேர்களே, கொஞ்சம் கலகலப்பாக இருக்கணும், எல்லாத்தையும் கலந்துக்கணும். டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன். எதுவுமே நம்ம தெரியப்படுத்தினோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு முதுகில் மச்சம் இருக்கும். முதுகில் மச்சம் இருக்கிறவங்க வந்து லட்சியவாதியாக இருப்பாங்க. சரியா, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவங்களாம் அரசியல் கட்சியில் இருப்பாங்க. நல்லா இருக்கும். சரியா, இவங்க வந்து குடும்பத்தில் வந்து இணக்கமாக இருப்பாங்க. இவங்க மனைவி கண்டிப்பாக வேலைக்கு போவாங்க. முதுகில் மச்சம் இருக்கிறவங்க மனைவி யோகாக்காரனாக இருப்பாங்க. மனைவி வேலைக்கு போவாங்க. இவங்க அந்த வருமானத்தில் வண்டியை ஓட்டுவாங்க. ஆனால் ஒரு பக்கம் நல்லது தான். இடது பக்கம் மச்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வயசுலேயே வந்து ஆள் ஒரு மாதிரியாக இருப்பாங்க, நல்லா இருக்காது. ஆண்களுக்கு வந்து இடது பக்கம் பொதுவாக இடது பக்கம் மச்சம் இருந்தாலும் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். அது ஆண்கள் பெண்களுக்கு மாறி இருக்கணும். பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு வலது பக்கம் இருக்கணும், ஆண்களுக்கு இடது பக்கம் இருக்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த நிலை போய் மாறுபடும். சில பேருக்கு மார்பள மச்சம் இருக்கும். மார்பள மச்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். சரியா, இவங்க வந்து எதாக இருந்தாலுமே எல்லாத்தையும் சகிச்சுட்டு போயிடுவாங்க, நல்லா இருப்பாங்க. சரியா, இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு ஏற்றத்துக்கு போவாங்க, நல்ல வேலை பார்ப்பாங்க. மரம் சம்மந்தப்பட்ட வேலையும் நல்லாயிருக்கும். இந்த தச்சு வேலையெல்லாம் பார்க்குறாங்களே அது மாதிரி இவங்களுக்கு நல்லபடியாக அமையும். தச்சு வேலை பார்க்குறவங்க, அந்த சென்ட்ரிங் வேலை பார்க்குறவங்க, இது மாதிரி வந்து கட்டட சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் மார்பள மச்சம் இருக்கும். நல்லா அந்த ஒர்க் பண்ணி நல்ல பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. இடுப்பில் மச்சம் இருக்கும். இடுப்பில் மச்சம் இருக்கிறவங்க எப்படி சார் அப்படின்னா நெருக்கி பழகுவாங்க. சரியா, எல்லாத்தையும் நல்லா பழகுவாங்க. மற்றவங்க மேலே பாசமாக இருப்பாங்க. மற்றவங்க என்ன சொன்னாலும் டக்குன்னு உடனே அடிக்ட் ஆயிடுவாங்க. சரியா, மற்றவங்க சொன்னால் உடனே அடிமையாகி நல்லபடியாக இருப்பாங்க. இடுப்பில் மச்சம் இருக்கிற பெண் ஒரு ஆணுக்கு மனைவியாக கிடச்சிட்டானா அவன் யோகக்காரன். அவன் வந்து அவன் புருஷன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாள். இடுப்பில் மச்சம் இருக்கிற பெண்கள். ரைட் சார், இப்படி வந்து மச்சம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடும். சரி, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். உடம்புல வந்து எந்தெந்த இடத்துல மச்சம் இருக்குது, உள்ளங்கையில் மச்சம் இருக்கலாம், கைவிரலில் மச்சம் இருக்கலாம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சரியா நேர்களே, அப்படி பார்க்கும்போது இப்போ யோகம் யாருக்கு சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோ பதில் அதான் சொல்ல போகிறோம். இப்போ வந்து சிம்ம ராசிக்கு வந்து மகாதன யோகம் இருக்குது. 2 கூடிய புதனும் 2 கூடிய புதனும் 5 கூடிய குருவும் ராசிநாதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ராகு கேதுகளும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஏன்னா கேது 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, புதன் 8ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. செவ்வாய் குரு வந்து 10 12ஆம் இடத்துல இருக்காங்க. தர்ம கர்ம ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. கர்ம லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க. கர்மம்னா தொழில், லாபம்னா வந்து தொழில் மூலமாக கிடைக்கிற பலன்கள். ஸோ இப்போ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த 3 கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்குது. ராகுகளை சேர்த்தோம்னா 5 கிரகங்கள். இப்படி இருக்கும்போது இப்போ உடம்புல வந்து நான் இப்போ பல பாகத்தில் மச்சம் இருந்தால் என்ன பலன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ யாருக்கு சார் யோகம் அடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசியில் வந்து நான் சொல்கிற அமைப்பில் இருக்கிறவங்க நீங்கள் செய்கிற காரியத்தை கொஞ்சம் சிறப்பாக செய்யுங்க. அடுத்து வருகிற ஒரு 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும். சரியா, ஏன்னா அந்த அமைப்புக்கு வந்து கிரக நிலைகள் இருக்குது. அதனால அந்த அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு தான் நடக்கும். எல்லாத்துக்குமே நடக்குமான்னு சொல்ல முடியாது. அந்த அம்சம் இருக்கணும். சொல்லுவாங்க, அந்த அம்சத்தில் பிறந்திருக்காப்பா, அவனுக்கு அந்த அம்சம் இருக்குது. சரியா, அவனுக்கு அந்த ராஜ அம்சம் இருக்குது, அதனால கிடைக்குது. அந்த அம்சம் இருந்தால் தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ராசி வேறு, அம்சம் வேறு. அதை தான் நவாம்சம்னு சொல்கிறான். அந்த ராசி 9ஆக பிரிக்கிறது தான் அம்சம். அம்சம் வளர்த்தவங்களுக்கும் சில யோகங்கள் கிடைக்கும். ஸோ நான் இப்போ சொல்கிற அம்சத்தில் மச்சம் இருக்கிறவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஒரு 30 நாளுக்குள்ளே, சரியா, சனி பகவான் வந்து அஸ்தக நிலையிலேருந்து வெளியே வரதுக்குள்ளேயும், அதாவது மார்ச் 29க்குள்ளேயும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். சரியா நேர்களே,
அது எவ்வளோ கிடைக்குன்னு என்னால் சொல்ல முடியாது, எப்படி கிடைக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. அது உங்கள் ஜோயசாதத்தை பார்த்தா தான் தெரியும். நான் இல்லாதெல்லாம் சொல்ல மாட்டேன், அந்த அமைப்பை சொல்லுவேன், அவ்வளோதான். சரியா? பஸ்ஸு இத்தனை மணிக்கு வரும்னா சொல்லலாம், அந்த பஸ்ஸில் எத்தனை பேர் வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அத்தனை மணிக்கு அந்த பஸ்ஸு வந்துடும். உங்களுக்கு உங்களுக்கு யோகா இருந்துச்சுன்னா பஸ்ஸில் உட்கார சீட்டு கிடைக்கும். சரியில்லைன்னா நின்றுட்டு போகணும், இல்லைன்னா படியில் தொங்கிட்டு தான் போகணும். இப்படி தான் இருக்கும் வழியை. ஆனால் கண்டிப்பாக பஸ்ஸு வந்துடும். அப்படி தான் சொல்ல முடியும். ஜோதிடம் சொல்கிறது வந்து ஒரு இது தாங்க, ஒரு குறியீடு தாங்க. நிறைய பேர் இந்த கோச்சார பலன்களை கட்டுட்டு அப்படியே நடக்குமா நினைக்கிறாங்க. நடக்குதான்னு சொல்கிறது வந்து நடக்குன்னா எப்படி நடக்கும், நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும். சரி நேயர்களே, உதாரணம்லாம் ரொம்ப சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும். சரியா? நமக்கு வந்து இதுதான் முக்கியம். என்ன சொல்லுவாங்க, நமக்கு வந்து ரிசல்ட் தான் முக்கியம், ஈக்குவேஷன் முக்கியம் கிடையாது. அதனால் சிம்மராசி நேயர்களுக்கு ரிசல்ட்டே சொல்லிடுறேன். இப்போ வந்து கன்னத்தில் மச்சம் இருக்குது சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற கிரக நிலைகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கன்னத்தில் மச்சம் இருக்குது, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயசில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அது பணமாக கிடைக்கலாம், பொருளாக கிடைக்கலாம், இடமாக கிடைக்கலாம், மனையாக கிடைக்கலாம், படிக்கிற பையனுக்கு நல்லா படிப்பு வரலாம், ஏதோ ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? லாபகரமான ஒரு செயல் நடக்கும். அதை வச்சு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அந்த கன்னத்தில் மச்சம் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி சார் அப்படின்னா, அதிர்ஷ்டமாக இருக்கும், கையில் காசு பணம் அதிகம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் கணவன் மணி நல்லா விசுவாசமாக இருப்பீங்க, நல்லா இருக்கும், மனைவிக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. அடுத்த வருகின்ற காலகட்டத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கன்னத்தில் மச்சம் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொடுத்து வைத்தவர்கள். அடுத்து வந்து வேறு யாருக்கு சார், மார்பள மச்சம் இருக்கிறவங்களுக்கு, சிம்மராசி நேயர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. சொசைட்டியில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். நீங்கள் அரசியல் கட்சியில் இப்போ வந்து சார்ந்து இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் சார்ந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். சரியா? அந்த பெனிஃபிட் எப்படினாலும் இருக்கலாம், அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். பட் வந்து இந்த மார்பள மச்சம் இருக்கிறவங்களுக்கு இப்போ யோகமான காலமாக பார்க்கப்படுகிறது. தனித்துவமாக இருப்பீங்க, நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து, மரியாதைலாம் சிறப்பாக கிடைக்கும். அடுத்து சிம்ம ராசியில் வந்து உள்ளங்கையில் மச்சம், வலது உள்ளங்கையில் மச்சம் இருக்கிறவங்களுக்கு வந்து அருமையாக இருக்குங்க. இப்போ மங்களகரமாக பார்க்கப்படுகிறது. நல்ல தொழில் ஆரம்பிக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் தொழில் அதிபராக இருக்கிறீங்க, தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், விரிவாக்கம் பண்ணலாம். தொழில் சம்மந்தப்பட்ட காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்கும். சரியா நேர்களே? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்கும், கையில் காசு பணமும் அதிகம் இருக்கும். அதுபோக வந்து தொப்புள்ள மச்சம், அதாவது இடுப்புன்னு வச்சுக்கலாம். சரியா? இடுப்பு தொப்புல்லாம் ஒன்று தான். கொஞ்சம் தொப்புள் கிட்ட வந்துட்டால் தொப்புள்ள மச்சம்னு வச்சுக்கலாம். அது வயிறு கூட வச்சுக்கலாம். சரியா? வயிற்று பாகம்னு வச்சுக்கலாம். வயிற்று பாகத்தில் மச்சம் இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். செல்வ செழிப்பாக இருப்பீங்க. நீங்கள் தொட்டக்கரை அனைத்தும் தொடங்கும். சரியா? போராடமெல்லாம் ரத்தன கம்பளம் தான். இவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு இப்போ அட் ப்ரெசென்ட் எதில் இருக்கிறீங்களோ அதை நல்லபடியாக செலுத்துங்க. சரியா? வயிற்றில் மச்சம் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்குது. எனக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நல்லா இருக்குது. சரியா? சனி, ராகு, கேது, செவ்வாய் நல்ல நிலமில் இருக்கனால அந்த மச்சத்தை உடம்புல எந்த கிரகங்கள் உருவாக்குதோ அந்த கிரகங்கள் நல்ல நிலமில் இருக்கிறதுனால நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. அதுபோக சிம்ம ராசிக்கு அந்த கிரகங்கள் வந்து எப்படி தொடர்பில் இருக்குன்னா, அது முதல்ல சொல்லிட்டேன், நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2, 7, 8, 10, 11 இந்த அம்சத்தில் இருக்குது நல்ல அமைப்பு. 2ஆம் இடம் தன குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் வந்து கூட்டுறவு நட்புறவு, 8ஆம் இடம் வந்து திடீர் அதிர்ஷ்டம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். இது வந்து தங்களுக்குள்ள ஒரு ஐக்கியமாக இருக்கிறதுனால சிறப்பாக இருக்குது. ஓகே, அடுத்து வந்து எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து கழுத்தில் மச்சம், கழுத்து நடுப்பாகத்தில் அந்த கண்டம்னு சொல்கிறாங்களா, அவங்க மச்சம் இருக்கிறவங்களுக்கும் இப்போ வந்து நல்ல யோக காலமாக இருக்க பார்க்கப்படுகிறது. சரி சார், இப்போ 4-5 இடத்துல சொல்லியிருக்கிறேன். இவங்களுக்கு வந்து பர்டிகுலராக இந்த இடத்துல மச்சம் இருக்கிறவங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு எங்கே மச்சம் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி காரியத்தில் ஈடுபடுங்க. நான் அமைப்பை தான் சொல்ல முடியும். சரியா நேர்களே? பாப்பாத்தி மாடு வருது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம தான் பயிரை பார்த்துக்கணும். சரியா? மாடு வருது, உன் பயிரை பார்த்துக்கோ, இல்லைன்னா மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும், அப்படி தான் சொல்ல முடியும். நீங்கள் வந்து எதில் ஈடுபட்டு இருக்கீங்களோ அதில் வந்து சிரத்தை எடுங்க. சரியா? எதுக்கும் ஏங்கிட்டு இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் செய்யலாம், ஆபத்தில் தான் முடியும். ஏன்னா கோச்சாரத்தில் வந்து நல்ல நிலைமை இருக்குது, நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அதுபோக ஜனன ஜாதகத்தில் வந்து தசாபுத்தி நடக்கும் நிறைய பேருக்கு. சரியா? மகம், பூரம், உத்திரம் இவங்களுக்கெல்லாம் வந்து சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை வரைக்கும் நடக்கும். வயதானவங்களுக்கு புத திசை நடக்கட்டும், அது ஒரு பக்கம் நடக்கட்டும். அந்த தசாநார்கள் இப்போ எப்படி இருக்கான்னு அதையும் ஒரு வருஷப்படுத்திட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஏன்னா அதுவும் முக்கியம் தானே. விதி, மதி, கதி 3ஐயும் சொல்லணும். சரியா நேர்களே? எந்த தகவலை சொன்னாலுமே வேத ஜோதிடத்தில், சாஸ்திரத்தில் எது இருக்கோ அதுக்கு இணைஞ்சு தான் சொல்லணும். சில பேர் வீடியோ போடுவாங்க, நீங்கள் செருப்பு போடாமல் கோயிலுக்கு போனால் கோடீஸ்வரன் ஆயிடலாம், இதெல்லாம் வந்து கம்பக்கு. அதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸே இருக்காது. எது சொன்னாலுமே ஒரு ஆதாரபூர்வமாக சொல்லணும். சரியா? அதுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா அது பேசக்கூடாது. கிரக நிலைகளும் இருக்கணும். அந்த கிரக நிலைகள் கோச்சாரத்தில் அட் % வந்து சாதக நிலையில இருக்கணும். 100க்கு 100 சாதகமாக இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 75% சாதகம் இருந்தாலுமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா நேர்களே? அப்படி தான் பலன்களை எடுத்துக்கணும். சில பேர் வீடியோ போடுறதெல்லாம் அப்படி தான் போடுறாங்க. நான் யாரையும் குறை சொல்லலை. சிம்மராசினியர்கள் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுங்க.
பொத்தாம் போதும் சொல்கிறது. ஒரு முருகன் படத்தை போட்டுக்கிட்டு பின்னாடி வந்து ஏதோ ஒரு எடிட்டிங் பண்ணுறது, எடிட்டிங்கில் வந்து கில்லாடியே இருப்பாங்க. யாரோ ஒரு ஆளை வச்சு எடிட்டிங் பண்ணுறது, சினிமாக்காரனை வச்சு எடிட்டிங் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு தகவலை சொல்கிறது. செருப்பு போடாமல் கோயிலுக்கு போனால் பணக்காரனாவீங்க, விதி வந்து வேலையை செஞ்சிருச்சு அதனால் பணக்காரனாவீங்க, அந்த பறவைக்கு சாப்பாடு போட்ட பணக்காரனாவீங்க. இதெல்லாம் வந்துங்க இயல்பாக நடக்கிறது தான். சரியா? இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருமே படைச்சிட்டோம். மனித இனம் இருக்குது, கால்நடைகள் இருக்குது, பறவை இனம் இருக்குது, அப்புறம் வந்து ஊர்வனம் இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. சரியா? எல்லா இனங்களும் இறைவன் படிச்சிருக்கிறாரு. அது எதுக்கு உண்டான காரியங்களை செய்கிறாரு. எல்லா உயிர்களுக்கும் தீனி கிடைக்குது. சரியா? எல்லா உயிர்களுக்கும் தீனி கிடைக்குது, இல்லைன்னு சொல்லலை. கடவுள் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு தான் இருக்கிறாரு. பட் வந்து அதை செய்தால் வந்து உடனே கோடீஸ்வரன் ஆகலாம், இதை செய்தால் கோடீஸ்வரன் ஆகலாம். இதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மூட நம்பிக்கையின் உச்சத்தில் போய் சில பழக்க வழக்கங்களை செஞ்சால் நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு வந்து மூட நம்பிக்கைங்கிறது வேறு, கிரக நிலைங்கிறது வேறு. கிரகங்கிறது உண்மையாக இருக்குது. இப்போ நம்ம பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த பூமிங்கிறது ஒரு கிரகம் தான், பஞ்சபூதத்துக்கு உட்பட்டு இருக்குது. அதை தான் பிரபஞ்சங்கிறோம். சரியா? பிரபஞ்சங்கிறது வேறு, எல்லாம் சேர்ந்து தான் பிரபஞ்சம். அதில் பார்ட்டு வந்து ஒரு கோள் வந்து பூமி. சரியா நேர்களே? இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த கேலக்சியில் வந்து நிறைய அற்புதங்கள் நடக்குது. நம்மளாம் அதில் வந்து ஒரு சிறு துளி. சரியா? ஒரு சிறு துளி தான். அதை ரொம்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு வந்து அனுபவம் பத்தாது, வயசும் அறிவும் கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மந்திர ஜார இதிலெல்லாம் நிறைய பேர் பலன் போடுறாங்க. அப்படி நடக்கும், மந்திரத்தில் மாங்காய் கிடைக்கும்னு சொல்கிற மாதிரிலாம் பலன் போடுறாங்க. தயவுசெய்து அதை நீங்கள் கேட்கும்போது யோசனை பண்ணுங்கள், இதெல்லாம் சாத்தியப்படுமா, இதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ஒரு பையனை வந்து நல்ல மார்க் எடுறான்னா அவன் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க வச்சா தான் நல்ல மார்க் எடுப்பான், நல்லா படிப்பான். அவன் பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பல, எப்படி அவன் படிப்பான்? சரியா? அவனுக்கு புஸ்தகமே வாங்கி கொடுக்கலாம், எப்படி படிப்பான்? அது மாதிரி தான் பலன்கள், ராசி பலன்கள் சொல்லும்போது கோச்சார நிலைகளை சொல்லணும். 9 கிரகங்கள் எப்படி இருக்குது, 12 ராசியில் அந்த கிரகங்களோட தொடர்பு எப்படி இருக்குது, சேர்க்கை எப்படி இருக்குது, அது வந்து சிம்ம ராசிக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, அதில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லணும் நம்ம. சரியா நேரில்? சாதகத்தோட சதவீதம் என்ன, பாதகத்துக்கூட சதவீதம் என்ன, இதெல்லாம் சரிபங்காக பார்த்து தான் சொல்லணும். ஓகே, எதுக்கு சொல்கிறேன்னா, ஜோதிடம் சொல்கிறது, ஜோதிடம் இன்றைக்கி சேனலில் போடுறவங்க நிறைய பேர் வந்து தனிப்பட்ட ஜாதகங்களும் பார்க்குறதே கிடையாது. அவங்க சும்மா போட்டுட்டு போகிறது. சரியா? போனால் போட்டுட்டு போயிடுது. கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதில் சொல்கிறது கிடையாது. நிறைய பேர் நீங்கள் நிறைய சேனலில் பார்ப்பீங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுவீங்க, எந்த பதிலுமே வராது. இப்போ நான் பதில் சொல்லிடுவேன். சில பேர் பிறகு டேட்டு டைம்லாம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்ன தசாபுத்தி நடக்குது, சாமியை கும்பிடுங்கன்னு சுருக்கமாக சொல்லுவேன். ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ரொம்ப எல்லாம் நீட்டி முழங்க முடியாது, ரொம்ப டெக்ஸ்ட் பண்ண முடியாது. தனிப்பட்ட முறையில் அவங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்து கொடுப்போம் நம்ம. சரியா? ஒரு கட்டணம் வாங்கிட்டு நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். அப்படி நிறைய நேரம் வர்றாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, கமெண்ட் பாக்ஸில் வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஜோதிடர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும், கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்லணும். சரியா நேரில்? கேட்குற கேள்விகளுக்கு ஒரு 10 கேள்வி வந்துட்டால் ஒரு 5 கேள்விக்காச்சும் பதில் சொல்லணும். அப்படிப்பட்ட சேனல் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. யாருமே கமெண்ட் பாக்ஸில் வந்து கலந்துக்கிறதே கிடையாது. லைக் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆர்டின் போடுவாங்க, இதுதான் வரும். அதில் வந்து பதில் சொல்லணுங்க. பதில் சொல்கிறதெல்லாம் அந்த ஜோதிடர் ஒரே டேலண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் சேனலை கேட்குறீங்கன்னா, நான் திறமை உள்ளவனாக இருக்கணும். திறமை இல்லாத இடத்துக்கு நம்ம இன்றைக்கி வரவேற்பு கொடுக்கக்கூடாது. சரியா? நான் வந்து இதை வந்து ஒரு எமோஷனில் சொல்லலை, நிறைய நடக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. இந்த மச்சத்தை பற்றி போடுறதுக்கே நான் கொஞ்சம் கூச்சப்பட்டேன். என்னடா மச்சத்தை பற்றியெல்லாம் போடலாமா, நம்ம கொஞ்சம் அறிவுபூர்வமாக ஜாதகம் பார்ப்பேன். நான் இன்றைக்குமே ஜோதிடத்தை வந்து அறிவுபூர்வமாக அணுகிறவேன், சயின்ஸ் ரீதியாக தான் அணுகிறவேன். சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் தான் ஜோதிடம், வேறு எந்த மாயாஜாலம்லாம் கிடையாது. நல்ல அறிவில் சயின்ஸ் தெரிஞ்சவங்க, மேக்ஸ் தெரிஞ்சவங்க, இறைவனோட அணுக்கரம் தெரிஞ்சவங்க, ஜனன ஜாதகத்தில் அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ஜோதிடர் ஆகலாம், 10 பேருக்கு பலன் சொல்லலாம். சரியா? அந்த அமைப்பில் தான் நான் இருக்கிறேன். இறைவன் எனக்கு கொடுத்த அணுக்கரம். நான் இன்றைக்குமே ஒரு அறிவுபூர்வமாக தான் எதையுமே அணுகுவேன். அப்படி இருந்துமே இந்த மச்ச சாஸ்திரத்துக்குள்ளேயா வந்தேன்னா இதுக்கு எவிடன்ஸ் இருக்குது, வேத ஜோதிடத்தில் இதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த தகவலை வந்து சிம்மராசி நேர்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ஓகே நேர்களே, இப்போ வந்து நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முடிக்கிற கதைக்கு வந்தேன், அதுக்குள்ளே ஸ்கிப் ஆகி உள்ளே போயிட்டேன். இப்போ எல்லாம் சொல்ல வந்தேன்னா, நீங்கள் வந்து இப்போ கோச்சாரத்தில் நல்ல நிலைமை இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதுக்கு உண்டான காரியத்தெல்லாம் செய்யுங்க, நல்லபடியாக நடக்கும். சரியா நேர்களே? சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த உங்களுக்கு எந்தெந்த இடத்துல மச்சம் இருக்குதோ அந்த யோகமான இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல யோகத்தை கிடைக்கும். அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கள், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள், நல்ல விதமாக இருக்குது. எதனால் தகவல் இருந்தால் கேளுங்க. ஓகே நேயர்களே, இந்த மச்ச சாஸ்திரம்னு ஒரு அமைப்பே இருக்குது. சரியா? அதில் நான் கொஞ்சம் போல தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதெல்லாம் சொன்னோம்னா நிறைய தகவல் போய்கிட்டே இருக்கும். இந்த தகவலை இதோடு நிப்பாட்டிக்கிறேன், வீடியோ நிறைவு பண்ணுறேன். வேறு எதுவும் விஷயத்தை மறந்தேனா அப்படின்னு பார்க்குறேன். ஹிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம். ரைட்டு, கிரக நிலைகள்லாம் நல்ல நிலைமையில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ராசிநாதன் வந்து 8ஆம் இடத்துக்கு போய் கொஞ்சம் கிரகணம் அடைவார். கிரகண டயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ ஏப்ரல் மாதம் தான் வருது. சரியா? கிரகணம்னு ஒன்று நடக்குது. கிரகணம்
கேது கரகஸ்த சந்திர கிரகணம் நடக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல நடக்குது. அந்த காலகட்டத்தில் மட்டும் ஒரு 2 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாது. இருந்தாலும் நம்ம வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா ராசிக்கு நல்லது. ஏன்னா ராசிநாதன் சம்மந்தப்படுறாருல. பொதுவாக கிரகணம்னாலே சிம்ம ராசிக்கு ஒரு சிக்கல் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன் சம்மந்தப்படுவார். ஏன்னா சூரியன் சந்திரன் சம்மந்தப்பட்டால் தான் கிரகணம் இன்னும் அமாவாசையில் நடக்கும், இல்லைன்னா பௌர்ணமியில் நடக்கும். ரைட்டு. சந்திர கிரகணம் வந்து அமாவாசையில் நடக்கும், சூரிய கிரகணம் வந்து பௌர்ணமியில் வந்து சந்திர கிரகணம் நடக்கும், அமாவாசையில் சூரிய கிரகணம் நடக்கும். ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து தகவல் போடுறேன். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.